ரம்பா கல்யாணம் என்ற இந்த கேசட்டை கேட்டு வயிறு குலுங்க குலுங்க சிரிக்க போகும் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியை துவக்குவது உங்கள் அன்பு பலகுற கலைஞர் மிமிக்ரி உங்கள் மூர்த்தி. ரசிக பெருமக்களே, நம் மனம் கவர்ந்த மாபெரும் நடிகர் திரு கார்த்திக் அவர்களுக்கும் என்ன மாதிரி வயசு பையங்க கனவுல தினம் ராத்திரி வந்து தொல்லை பண்ற கவர்ச்சி கண்ணி ரம்பாவுக்கும் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை. இப்போ இந்த கல்யாணத்துக்கு யார் யார் வர்றாங்க தெரியுமா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் இளவரசன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இளைய திலகம் பிரபு, எம்.ஆர். ராதாரவி, பிரகாஷ்ராஜ், மன்சூர் அலிகான், மணிவண்ணன், நம்பியார், ஆர்.எஸ். மனோகர், ரகுவரன், கவுண்டமணி, செந்தில், லூஸ் மோகன், வடிவேலு, உசிலைமணி, சார்லி, பூர்ணம் விஸ்வநாதன், சாருஹாசன், விசு, கண்ணாம்பா, டி. ராஜேந்தர், எம்.கே. தியாகராஜ பாகவதர், இவங்க எல்லாரும் வந்திருந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாணியில் கலாட்டா பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணி நீங்கள்லாம் சிரிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நகைச்சுவையாய் பல குரலில் பேசியிருக்கேன். எனவே நகைச்சுவை உணர்வோடு இதை ரசிக்க வேண்டும் என்று கேட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். விசு சார் தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அவரோட அசிஸ்டண்ட்டு ஜனகராஜ். இப்போ சிரிப்பு நடிகர் வடிவேலு ரொம்ப கோபமாக புலம்பிக்கிட்டே இருக்காரு. விசு சார் போய் சமாதானப்படுத்துகிறாரு, பாருங்கள். ஐயா வாங்கய்யா விசு ஐயா, அமிர்தா பச்சன் கம்பெனி கால் ஷீட்டே கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ரம்பா கல்யாணத்துக்காக வந்தேன் ஐயா. இங்கே குண்டாங்குதே ஆகிப்போச்சுயா, குண்டாங்குதே ஆகிப்போச்சுயா. பதட்டப்படாதீங்க வடிவேலு, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி எகிரி குதிக்கிறீங்க? எகிரி குதிக்கிறானா? அப்படின்னா நான் குரங்கா? என்னை குரங்குங்கிறான் ஐயா. அவன் இவன் என்ற ஏக வசனம் வேண்டாம், அவை அடக்கத்துடன் கேட்டால் தக்க பதில் கிடைக்கும். பெரிய பாண்டிய மன்னர் நினப்பு பைந்தமிழ்ல பேசுறாரு. சும்மாரா எடுவட்டபலே. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எடுவட்டபல? கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சா ராதாரவி தொல்லு, இங்க பஞ்சாயத்து போன்ற இடத்துல ஓன் தொல்லையா. என்னை நொம்பளிக்காதீங்கய்யா, நான் வீட்டுக்கு போறேன். வடிவேலு கோவப்படாதீங்க, இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, நான் விசாரிக்கிறேன். உன்கிட்ட என்னையா நான் சொல்றது? ஏதாவது பேசுனா அளப்பறை ஆயிப்போம்யா, ஜாக்கிரதா அளப்பற. ஜனகராஜ், நீ என்ன பண்ற? நேர சமயக்கட்டுக்கு போய் அருவாமனை எவன் வச்சிருந்தாலும் அவனை ஓங்கி ஒரு குத்து விட்டுட்டு அருவாமனையை லவக்குன்னு பிடுங்கிட்டு வர்றேன். இன்னைக்கு நானா இந்த வடிவேலு போயலான்னு ஒரு கை பார்த்துறேன். என்ன வடிவேலு விசு சார், இதுக்கெல்லாம் போய் என்ன அருவாமனை இருக்கு? யோ சும்மாரியா, நம்மளாம் அண்ணன் மாதிரி இல்லையா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சிரிக்காதரா எடுவட்ட போல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு வளாவாரியா சொல்லணும். ஓகே, ரம்பா கல்யாணத்துக்காக வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கார்த்திக்கை விட அழகா நான் உள்ள நுழைஞ்சேயா. வாசப்படியில் யாருன்னு பார்த்தா 3 அழகான சிகர்கள் நின்றுக்கிட்டு இருந்துச்சுயா. பன்னீர் தெளிச்சிச்சு, சந்தன கும்பாவை நீட்டுச்சு. நானும் தொட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு பையன் நகண்டையா. சலக்குன்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா பேக்கில் சந்தனம் ஐயா. எனக்கு அப்புறம் நம்ம ராதாரவி பின்னால் வந்தார். அந்த ஃபிகருங்க சந்தன கும்பாவை நீட்டி இருக்கு. அதை பிடிக்கி பின்னால என் டிங்கில் டங்குன்னு ஊத்திட்டாரு ஐயா. அந்த ராதாரவி மட்டும் என் கையில் சிக்கனா. அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம், அவை அடக்கத்துடன். யோ சும்மா இறப்பா. ஆம்பளை அருந்தா அந்த ராதாரவியை என் முன்னால வந்து நிக்க சொல்லு. இல்லை என்ன நிக்க சொல்லு பார்ப்போம்யா. டேய், அங்க என்னடா சத்தம்? ஒன்றும் இல்லனே, அப்போ இது பண்ணீங்கல்ல, அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லனே. ஏன்பா ராதாரவி, இது உனக்கே நல்லா இருக்கா? கல்யாணத்துக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இந்த வடிவேலு வந்திருக்கிறான். அவன் பேண்ட்டுக்கு பின்னால் சந்தனத்தை ஊத்துறியே, நியாயமா? விசு சார், அவனுக்கு வயிற்று போக்கா இருக்கும், போய் சொல்கிறான். சந்தனத்தை நான் ஊற்றலை. அவனை கல்யாண மண்டபத்துக்குள்ளே விடாத. அவனை முதல்ல வாஷ் பண்ணிட்டு வர சொல்லு, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. விசு சார், முதல்ல வடிவேலுவை பேண்ட்டு கலட்ட சொல்லுங்க. என் பேண்ட்டையா இல்லை ஓம் பேண்ட்டையா? எங்கள் அப்பன் பேண்ட்டை. முதல்ல வடிவேலு பேண்ட்டை கலட்ட சொல்லுங்க சார். ஏன் அறிவு இருக்க உனக்கு? வடிவேலுவை பேண்ட் இல்லாமல் பார்க்க முடியுமா? அசிங்கமாக இருக்காதா? ஐயோ, பேண்ட்டோட பார்த்தாலே அசிங்கமாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்று 8 முளை வேட்டை எடுத்து கொடுத்து கட்ட சொல்லுங்க சார். ஏண்டா
கோட்டு போட்டு ஷூவை போட்டு 8 முளை வேட்டியை கட்டினா என்னை கேணப்பைய கிறுக்கு பையனா நினைப்பாங்க முட்டாப்பள. விசு சார் இருங்க, அந்த அருவாமனையோட வர்றேன். ஆனா கோமணத்தை கூட கொடுங்கப்பா, நான் கட்டி தொலைக்கிறேன். எதுக்கு அருவாமனை, ஆளை விடுங்கடா. வெரி குட் பாய். விசு சார் வடிவேலு பேண்ட்டு போட்டாலும் நல்லா தான் இருக்கான், வேட்டி கட்டினாலும் நல்லா தான் இருக்கான். யோ ஜனகராஜ், அவன் தான் போயிட்டான்ல, அதை விட்டு நாதசூரம் மேளத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தேனே, பாதி கூட்டம் வந்துருச்சு. நாமகிரி பேட்டை என்னாச்சு? நாமகிரி பேட்டை கிருஷ்ணன் ரெடியாக இந்த பெட்டிக்குள்ளே இருக்காரு. என்னையா சொல்கிற? விசு சார், கல்யாணத்துக்கு வர்றவெல்லாம் நாதஸ்வரத்தை சத்தத்தை தான் கேட்பான், ரசிப்பான். நாமகிரி பேட்டையவா போய் முத்தாங்கஞ்சா போகிறான். அதனால அவர் அழகாக தோடி ராகத்தில் வாசிருக்க கேசட்டை தேடி பிடிச்சி வாங்கி வந்திருக்கிறேன். அட பாவி, அதுக்கு எதுக்காகடா 550 ரூபா அட்வான்ஸ் வாங்கினேன்? நம்ம ஐடியாவுக்கு 500, கேசட்டுக்கு 50. சரி அது போகட்டும். தோரணம் கட்ட சொன்னனே, அதுக்கு என்ன பண்ண? அதுக்கும் ஐடியா பண்ணிட்டேனே. என்னையா ஐடியா? மாவளை தோரணம், தென்னங்குருத்தோலை தோரணம் எல்லாம் ரெடிமேடாக பிளாஸ்டிக்கில் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா ரம்பா கல்யாணத்துக்கு கட்டுற தோரணத்தை எவனும் அபசகுணமாக அவுக்கப்படாதே, அது நிரந்தரமாக மங்களகரமாக இருக்கணும்னு ஐடியா பண்ணிட்டேன். ஓஹோ, உன் ஐடியாவே ஐடியா தான். விசு சார், ஐடியாஸ் ரூல்ஸ் த வேர்ல்ட். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? உலகத்தை ஆள்றதே ஐடியா தான்னு சொல்ல வந்தேன். ஏன்யா விசு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கோச்சிக்கிட்டு போகிறாரு, இங்கே நின்று இந்த மூதேவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியே. மூதேவி கிதவி என்ற ஏக வசனம் வேண்டாம், அவை அடக்கத்துடன் கேட்டால். யோ சும்மா இருயா. சிவாஜி சார், சிவாஜி சார், என்ன வந்ததும் வராதுமா போறீங்க, ப்ளீஸ் நில்லுங்க. தம்பி விசு, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னென்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுமே, கோபப்படாம விஷயத்த சொல்லுங்க. தம்பி குசு, கொசு இல்லைண்ணே விசு, ஏதோ ஒரு சூ விடு. அந்த 1 ரூபா காயின் அளவுக்கு நெத்தியில் போட்டு வச்சுட்டு போறாளே கண்ணாம்பா, அவ வந்து நான் ரம்பாவை ஆசீர்வாதம் பண்ண போறப்போ நீ எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்பா. ரம்பாவை ஆசீர்வாதம் பண்ணக்கூடவா எனக்கு தகுதி இல்லை? அண்ணே, உங்களை பார்த்தா அந்த பொம்பளை அப்படி சொல்லுச்சு. Who is the plastic? பிளாஸ்டிக் இல்லடா, பிளாக் ஷிப். சாரி என்ன, அவசரத்தில் மை டங்க் இஸ் ஃபிலிக்கிங்ஸ் ஆஃப் த தோத்தான்ஸ். அப்படின்னா என்னப்பா? அவசரத்தில் என் நாக்கு புரண்டுருச்சுன்னு சொன்னேனே, இதை முதவே சொல்லியிருக்கலாம் இல்லையா? அழுக்குராஜு. அழுக்குராஜ் இல்லைண்ணே, ஜனகராஜ். தெரியும்டா பரதேசி. பரதேசி கிரதேசி என்ற ஏகவசனம் வேண்டாம். யோ சும்மா இருயா, உன்னோட பெரிய நொம்பளை பாப்போச்சு. ஏமா கண்ணாம்பா இங்கே வாமா. அழைத்தாயா என் செல்வனே விசு? அப்படி போடு அருவாள. என் செல்வனே, யார் இந்த கேணப்பைய? கேணப்பைய கீணப்பைய என்ற ஏகவசனம் வேண்டாம், அவை அடக்கத்துடன் கேட்டா. யோ ஜனகராஜ், நீ முதல்ல சமயக்கட்டுக்கு போய் எனக்கு 2 மசால் வடை வாங்கிட்டு மெதுவா வா, ஓகே? இது வரைக்கும் 20 மசால் வடை ஆயிடுச்சு. அங்கே என்னையா முனங்கல்? ஓ அண்ணும்ல சார், இப்போ வந்துடுறேன். விசு, எனக்கு வடை இல்லையாப்பா? அண்ணனுக்கும் சேர்த்து 2 வடை கொண்டு வாப்பா. செல்வனே விசு, எனக்கு 2 மெதுவடை. நீ போய் கடையில் வாங்கி தின்னுமா, போமா. மதி கெட்டவனே, மாதாவுக்கு மெதுவடை கொண்டு வர மறுக்கிறாயா? நீ சமயக்கட்டுக்கு நுழைவதற்கு முன்பே வழுக்கி விழுந்து உன் கபாலம் முளையட்டும், உன் களிமண் மூளை வெளியே வந்து துடிக்கட்டும். நான் கற்புக்கரசி என்பது உண்மையானால் மதார், ஐ ஆம் சாரி, டோன்ட் வரி, ஐ கிவ் த மெதுவடா, கீரை வடா, மசால் வடா, ஆமா வடா, ஆல் த வடா. போடா. விசு, அவன் என்னை ஆங்கிலத்தில் திட்டுகிறான், நீ கிரிக்கெட் அம்பையர் போல் வேடிக்கை பார்க்கிறாயே. ஏம்மா, அவர் வந்து உங்களை மன்னிச்சுக்குங்கன்னு சொல்கிறாரு, இங்கிலீஷில் சொல்கிறாரு. யோ போய் தொலையா முதல்ல. தம்பி விசு, நம்ம மேட்ரு பாதியிலே நிற்குதேப்பா, அதுக்குத்தானே வரேன். ஏம்மா கண்ணாம்பா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்னா இந்த உலகத்துக்கே தெரியும். அவரை போய் நீ ரம்பாவை ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாமே, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? உனக்கு தாண்டா கிறுக்கு பிடிச்சிருக்கு, விஷயம் தெரியாமல் உளராதே. கொஞ்சம் தனியாக வந்தேன்னா சொல்லுவேன். எதுவாக இருந்தாலும் இங்கேயே இப்போவே சும்மா டான் 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 டான்னு சொல்லணும், புரியுதா?
எல்லாம் புரியுது. அந்த டான் 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 டான்னா என்னன்னு தெரியலையே. ஜனகராஜ், இந்த சமயக்கட்டுலேருந்து வர்றப்போ அந்த அருவாமனை எடுத்துட்டு வந்துரு. என் செல்வனை விசு, அவசரப்படாதே, நடந்ததை கேள். அப்படி போடு அருவாள. ஷட் அப், டோன்ட் இன்டர்ஃபியர், ஐ கோ டு ஷேர் டைலாக். ஒரு பெண்ணுக்கு தேவை புனிதமான தாலி. அது ரம்பா கழுத்துல நிரந்தரமா தொங்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிவாஜியை ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம் என்று சொன்னேன். யார் அவன் டைலாக் பேச வரான், உயிர் எடுக்கிறது, போகடா அந்த பக்கம். வெளியே டேப் ரெக்கார்டு செட் பண்ணுறாங்க. சரி, அதுக்கு காரணம் என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வெள்ளையம்மாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணார் இவர். ஆனால் அவள் புருஷன் போரில் செத்து போயிட்டான். பாசமலர் படத்தில் சாவித்திரிக்கு ஆசீர்வாதம் பண்ணார். ஒரு குழந்தையை பெற்றுட்டு அவளும் செத்துட்டா. ராஜபாட் ரங்கத்துறையில் ஜெயாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணார், அவளும் செத்துட்டா. அதனால தான் ரம்பாவுக்கு இவர் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். புரிஞ்சுதா விசு? ஏம்மா கண்ணாம்பா, நீ என்ன கண்ணை மூடிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறிய? இங்கே விசு சாரும் சிவாஜி சாரும் நின்னாங்களே, எங்கே காணா? வடை கொண்டு வந்திருக்கிறேன். அதை நீயே தின்றான் நாசமாக போகிறவனே. ஐ கன்ஃபியூஸ். ஏயா ஜனகராஜ், சமயக்கட்டில் பூர்ண விஸ்வநாதன் அழுதுகிட்டு இருக்கிறாரு, விசுசாரை கூட்டு வாயான்னு சொன்னா நீ என்னடான்னா இங்கே வடை தின்னுக்கிட்டு இருக்கியா? எனக்கு 2 வடை குடியா? நான் தரமாட்டேன், போயா. விசுசார் இப்படி பண்ணிட்டாரு. ஏன் சார், என்னாச்சு? எதுக்காக அழுகுறீங்க? இவன் அழிச்சாட்டி இந்த ஆங்கிள் தம்பி. ஏன்பா லோஸ் மோகன், எதுக்காக இவர் அழுகிறாரு? நீயாவது விஷயத்த சொல்லக்கூடாதா? அட போ சாமி, ஏன்டா இந்த சமையல் வேலையை ஒத்துக்கணுமோன்னு நானே கோயம்புக்கு நிற்கிற நேரத்தில் கோயம்பு கட்டாத. நானும் கோயம்புத்தில் கோயம்பை கொண்டாந்து ஊற்றினேன். அவரும் கோயம்பை ஊற்றின்னு கோயம்புத்தில் அழுகுறாரு. அவர் ஏன் அழுகுறான்ட்டு நானே கோயம்பு நிற்கிற நேரத்தில் நீ கோயம்பாமல் என்னான்னு கேட்குற. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கோயம்பு? கோயம்பு த மீனிங்ஸ் ஆஃப் கோயம்பு. உனக்கு என்ன குழப்பம்? ஏயா, பூர்ண விஸ்வநாதன் அழுகிறாரு, அவரை சமாதானப்படுத்த கூட்டு வந்தா நீ எதுக்கே அழுகிற? வடைய குடியா. கோயம்புன்னு என்னை திட்டுறான், தரமாட்டேன், போயா. விசு சார், இவளெல்லாம் முதல்ல வெளியே அனுப்புங்க, நானே மயசு கோயம்பு போயிருக்கேன். இதில் என்ன சார் குழப்பம்? நீங்கள் குழம்புன்னு கேட்டீங்க, அவன் ஊற்றுனான். நீங்கள் குழம்பு கொடுங்கன்னு கேட்டதுக்கு முன்னால் குழம்பு கொண்டு வந்து ஊற்றுனானா, இல்லை குழம்பு கொடுங்கன்னு கேட்டதுக்கு பின்னால் குழம்பு கொண்டு வந்து ஊற்றுனானா, இல்லை குழம்பு கொண்டு வந்து ஊற்றுன்னு சொன்னதுக்கு பின்னால் அவன் குழம்பு கொண்டு வந்து ஊற்றுனானா, இல்லை குழம்பு கொண்டு வந்து ஊற்றுன்னு சொன்னதுக்கு முன்னால் குழம்பு கொண்டு வந்து ஊற்றுன்னு சொன்னானா, இல்லை குழம்பு கொண்டு வந்து ஊற்றுனதுக்கு முன்னால் குழம்பு கொண்டு வந்து ஊற்றுன்னு சொன்னீங்களா, இல்லை குழம்பு கொண்டு வந்து ஊற்றுனதுக்கு பின்னால் குழம்பு கொண்டு வந்து ஊற்றுன்னு சொன்னீங்களா? ஐயோ யா, கம்மனு இரியா. இங்கே குழம்பு கேட்டாரு, நான் ஊற்றுனேன், அவ்வளோதான். நீ என்னன்னு கேட்காம குழம்புரிய. எதுக்கு அழுகிறீங்கன்னு இப்போ நீங்கள் சொல்லலைன்னா அந்த குழம்பை எடுத்து உன் தலைமையில் ஊற்றிடுவேன், ஜாக்கிரதை. ஏழே அம்பி, நான் இன்னைக்கு சஷ்டி விரதம் நம்பி. நேக்கு 4 இட்லி வச்சு குழம்பு ஊற்றினேன். 2 இட்லியை தொட்டு தின்னுட்டேன். 3வது இட்லியை தொட்டு தின்றப்போ அதில் எலும்பு கிடக்கிறேன். கறி குழம்பு ஊற்றிட்டேன். குழம்பு கேட்டா என்ன குழம்புன்னு கேட்டியோ? ஏண்டா, கல்யாண வீட்டில் யாராவது கறி குழம்பு கொண்டு வந்து ஊற்றுவாடா? ஓ, இது ரொம்ப கல்யாணம். அப்படித்தான் கறி குழம்பை கொண்டாந்து ஊற்றுவோம். இங்கே வர்ற ஆளுகளெல்லாம் சாதாரணமான ஆளுகள் நினச்சினியா நீ? எல்லாம் த கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர்ஸ். தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லாதவங்க ரொம்ப கம்மி. அதனால தான் காரமாக கறி குழம்பு வச்சுக்கிறேன். நீ எதுக்கு அழுகுற ஜனகராஜ்? இல்லை, சைவந்துன்ற ஆளுக்கு போய் கறி குழம்ப ஊற்றிட்டானே, இதை என்னால் தாங்க முடியலையே சார். நான் கறி குழம்பு கேட்டதுக்கு இல்லைன்னுட்டான் அந்த பரதேசி நாய். நாயி கீயி என்ற ஏகவசனம் வேண்டாம். ஐயோ யோ, அந்த மணிவண்ணனா ஆர்எஸ் மாநகரனும் ஐயரை மந்திரம் சொல்ல விடாமல் தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார், போய் பார்ப்போம். என்னய்யா ஒரே குழப்பமாக போச்சு. மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஐயரை போய் இந்த ஆளுங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? வாங்க போய் என்னன்னு கேட்போம்.
ஓம் திவ்ய பிரசத்தியமா. அப்பா என்ன சரக்கு சாப்பிட்டு வந்திருக்கானோ தெரியலையே, நேக்கு நாத்தம் தாங்க முடியவில்லை. விசுசார் கமேன். யோ மணிவண்ணன் கொஞ்சம் தள்ளி உட்காரப்பா, நாரி துளையுது. ஓம் மாங்கல்யம் தந்துதோ நைனா நைனா. ஏய் ஐயரே, என்ன மந்திரம் சொல்கிற நீ? மந்திரம்லாம் தப்பாக சொல்கிறேன், எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ? ஒரு மிலிட்ரி நம்ம ஒரு குவார்டர் சாப்பிட்டு மந்திரம் சொல்லு. சும்மா மந்திரம்லாம் மலை 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 மலைன்னு கொட்டும். ஓகே? அட பாவி, அடிச்சாட்டேன் தாங்க முடியலடா. மந்திரம் சொல்ல விடுங்கிற நிம்மதியா? யோ ஐயரே, அவன் வேணும் பேசுகிறேன்னா தொண்டைக்குழியை கழிச்சு துப்பி விடுவேன். யாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறியா நீயே? ஏன் சார், கல்யாணத்துல மந்திரம் ஓதரம் விட்டு போய் ஏன் இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? மணிவண்ணன் சார் எந்திரிங்க. மன்சூர் அலிகான் வாங்க. இப்படி மனோகர் சார் நீங்களாவது சொல்லக்கூடாதா? நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை விசு சார், கரெக்டாக தான் சொல்கிறேன். என்னத்த பெரிய கரெக்டா சொல்லிட்டீங்க. பாவம் மந்திரம் ஓதுற ஐயரு, அவர் கரெக்டா ஓதிக்கிட்டு இருக்கட்டும், விடுங்க. அவரை போய் சும்மா வாங்கல தண்ணி அடிச்சுட்டு நம்பளிக்காதீங்க. இது தர்மமா நியாயமா? ஏய், இந்த பிச்சோ பக்கரி கச்சிதமாக காரியத்தை முடிச்சிடுவேன், ஜாக்கிரதை, மரியாதை ஓடி போடு. சும்மா அலப்புறைய கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்கண்ணே, அப்புறம் அவ்வளவுதான். யோ என்னையா செய்வ? இப்படியே ஒரு இடி இடிச்சேன்னா நீ தாங்குவியா? என்னால தாங்க முடியாதுயா. விசுசார், நீங்க இந்த கல்யாணத்துக்கு சொன்னதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். அக்கிரமம் தாங்களே, அடிச்சாட்டியம் தாங்களே. நீ என்ன பேசுறேன்னு எங்களுக்கு புரியலை. என்ன பண்றதுன்னே நேக்கும் புரியலை. தீபம் ஏத்துறதுக்கு நெய் கொண்டு சொன்னோம், இவன் பூரா பிராந்தியை கொண்டாந்து ஊத்துறான்னா நான் என்ன பண்றது? யோ, தீ எரியணுமுன்னா நெய் தான் ஊற்றணுமா? ஏன் குவாட்டரை ஊற்றுனா தீ எரியாதா? நான்சென்ஸ். ஊற்றி பாரியா, இந்த கல்யாண மண்டபமே எரிஞ்சிடும். அவ்வளவு பவர் இந்த ஆல்கஹால்ல இருக்கு மேன். நான் சொல்றத கேளுங்க, எந்திரிங்க முதல்ல. ஐயரை நிம்மதியா மந்திரம் ஓத விடுங்க. கமான், கெட் அப் ப்ளீஸ். தயவு செஞ்சு அப்படியே போய் உட்காருங்கண்ணா. மீனா ரோஜாவெல்லாம் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன அவமானமா இல்லையா உங்களை பார்த்தா? ஏய், மீனா ரோஜாலாம் நடிக்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியுமே. ஐயோ, பெரிய சகராலே வந்துடும் போல இருக்கே. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கண்ணே. ஐயரே, அவங்க தான் போயிட்டாங்களே, நீங்கள் மந்திரத்தை சொல்ல வேண்டியது தானே? இல்லை, அவா எனக்கு தரேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போயிட்டா குவாட்டரை. கொடுத்தா நான் ஆத்திரம் போய் குடிச்சிடுவேன் இல்லையா? ஐயருக்கும் குடிக்கிற வழக்கம் இருக்கே முருகா. விசு சார், சமயக்கட்டுக்குள்ளே லூஸ் மோகன் அழுதுகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் போய் அவரை சமாதானப்படுத்துங்க. பாவம் தேமி தேமி அழுகிறான், என்னன்னு தெரியல. என்னையா இது, இப்போத்தானே பூர்ண விஸ்வநாதன் சமயக்கத்துக்குள்ளே அழுதுகிட்டு இருக்காருன்னு சொன்னேன். நாங்கள் அவரை போய் சமாதானப்படுத்திட்டு வந்தோம். இப்போ லூஸ் மோகன் சொல்கிறேன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அவரை போய் சமாதானம் பண்ணுறது. வாங்க, நான் போய் பாப்பா. அழுகாத லூசு, என்ன நடந்துச்சு? இவர் வந்து குழம்பு வச்சாரு, நான் குழம்பு கொண்டாந்த குழப்பத்தில் என்னன்னா இப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுறேன், ஜாக்கிரதை. மறுபடியும் குழம்பு குழம்புன்னு சொல்லி குழப்புனேன், அவ்வளவுதான். நான் குழம்பு மேட்டரை சொல்ல வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை. நடந்தது தெரியாமல் வளராத விசு. அவன் எதுக்கு அழுகுறான்னு எனக்கு தெரியும். டே அம்பி, நான் அப்படிதான் செய்வேன். நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட. பார்த்தீங்களா? உங்ககிட்ட என்ன சொல்றான்னு பார்த்தீங்களோ? ஏன் சாமி, என்ன நடந்துச்சு? பூர்ண சார், நீங்களாவது சொல்லுங்களேன். நான் எதுக்கே சொல்லிட்டு, இதெல்லாம் அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. குழம்பு கேட்டாரு, கறி குழம்பு கொண்டாந்து ஊற்றிட்டேன். தெரியாம ஊற்றிட்டேன் மனுஷிகன்னு சொல்லிட்டு நான் உள்ள சமயக்கட்டுக்குள்ளே போனேனோ. நீங்கள் அந்த பக்கம் போனீங்களா? பக்கத்தில் 10 சிக்கன் பீஸை வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு போனேன். அவ்வளவு சிக்கன் பீஸை இந்த ஆள் நறுக்கு நறுக்குன்னு தின்னு எலும்பை துப்பி வச்சிருக்கிறான் பார். நான் என்ன பண்ணுறது? எய்ம்ப பாரியா, எய்ம்போ. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எய்ம்போ? எய்ம்பு த மீனிங்ஸ் ஆஃப் எய்ம்பு. யோ, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கய்யா. எலும்பை தின்னுட்டார், அவ்வளோதானையா. நீ ஒரு குழப்பவாதி. நம்மளால தானே தின்னாரு, விடு. இப்போ ராதாரவி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? வேற கடையில் வாங்கி கொடுத்துக்குவோம்யா. கொஞ்ச நேரம் சும்மா இருயா. ஏற்கனவே நான் குழப்பத்தில் இருக்கேன், நீ வேற குழம்பிக்கிட்டு இருக்கே. அண்ணே, நீங்கள் சாப்பிட்டீங்களா?
இன்னும் கொஞ்சம் கறி குழம்பு ஊற்றி சொல்லுங்கடா அம்பி, 2 இட்லி வைக்க சொல்லு. ஊத்து தொலையா. யோ விசு, இந்த கல்யாண மண்டபத்து நடு ஹாலில் உட்காந்துக்கிட்டு செந்தில் கதற அழுதுகிட்டு இருக்காரு. என்னன்னு போய் கேளு. என்ன இன்னைக்கு எல்லாரும் நடிகம் பூரா அழுதுகிட்டு இருக்கிறானே, ஒன்றும் புரியலையே. வாங்க போய் விசாரிப்போம். ஏன்டா அப்படி சர்க்கஸ் குதிரை மாதிரி கத்துற? நான் அழுதனே. என்ன நொழுதேனே? எதுக்குடா அழுகுற? நீலி கண்ணீர் வெடிக்கிறியா? கொப்பர தேங்க தலையா? கல்யாண வீட்டில் மங்களகரமான வீட்டில் நீ இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? காட்டு பண்ணி பேசாம அழுகாதரா. என்ன கவுண்டமணி, என்ன நடந்துச்சு? ஏன் அழுகிறாரு? என்ன பண்ணீங்க நீங்க? ஐயா, நான் ஒன்றும் பண்ணீங்களே ஐயா. இந்த கழுதை எதை நினைச்சுக்கிட்டு அழுகுதோ தெரியலீங்களே. ஏய், எதுக்குடா அழுகுற? உண்மையை சொல்லுன்னா இவன் சொல்ல மாட்டான் சார், பாவலா காட்டுறா சார். சொல்லுங்க செந்தில், என்ன நடந்துச்சு? அண்ணே, ரம்பா கல்யாணத்துக்காக நான் காலையிலே எழுந்திரிச்சு ஹேர் கட் பண்ணிக்கிட்டா சார்? இவன் தலையை சேவிங் பண்ணிட்டு வந்திருக்கான் சார். இவனுக்கு ஏது ஹேரில் தலை, தலையில் ஹேரு. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க கவுண்டமணி, நீங்கள் சொல்லுங்க செந்தில். நான் உண்மையை சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? நீ சொல்றத பொறுத்து தாண்டா இருக்குன்னா. நடந்ததை நடந்தபடி தைரியமாக சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். ரம்பாவுக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணத்தில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக நான் ஒரு 10 பவுன் செயினோட வந்தேன். அந்த 10 பவுன் செயின் இப்போ காணாமண்ணே. என்னது 10 பவுன் செயினை காணாமா? யோ, நீ எதுக்கு அழுகுற சனராஜ்? அதை ஏன்டா கேட்குற? எனக்கு நாய்ச்சங்கிலி தொலைஞ்சாலே அழுக வந்துடும். இவன் 10 பவுன் செயினில் தொலைஞ்சிருக்கன்றான். சும்மா நிற்கிறான் பாரு. நீ அழுடா செந்தில், சத்தம் போட்டு அழு. வேணாம்டா, பயமா இருக்குதே, கம்னிடுற. ஏய், இனிமே நீ அழுத அவனை ஓங்கி ஒரு குத்து விட்டேன்னு வச்சுக்க, ஒன்று துபாயில் விழுவ, இல்லை இந்த பக்கத்தில் இருக்கிற பாயில் விழுவ. நம்மளுக்கு பாய் கூப்பிட்டீங்களா? அட உங்களெல்லாம் பாய், நீங்கள் போங்க பாய். ஏய், எதுக்குடா அழுகுற நாயே? இருங்க, நான் விசாரிக்கிறேன். செந்தில், நீங்கள் யார் மேலே சந்தேகப்படுறீங்க? எனக்கு கவுண்டமணி மேலே தான் சந்தேகமாக இருக்கு. இப்படியே அடாப்பில் ஒன்று விட்டுருவேன். அவ்வை சண்மி மாதிரி அழகாயிருடா நாயே. நான் இந்தியன் தாத்தா மாதிரி கொலகாரன் ஆயிடுவேன். பதறாதீங்க கவுண்டமணி, பதறாதீங்க. ஏன்பா, நீ கொண்டு வந்த பொருளை எங்கே தவற விட்ட? அது தெரிஞ்சா நான் போய் எடுத்துருவேன்ல. ஏப்பா செந்தில், விசேஷார்ட்டே இன்ட்ரிகட் டைலாக்கா? அவர் பேச ஆரம்பிச்சா நீ இன்னும் ஆவ தெரியுமோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. விசு சார், நீங்கள் தான் எனக்கு தேடி கண்டுபிடிச்சி தரணும். 10 பவுனுக்கு நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு. நகை கிடைக்கல, நான் இங்கே நின்று தீ குளிச்சிருவேன். ஏண்டா கோவிட் தலையா, ஏற்கனவே 10-15 தடவை தீ குளிச்ச மாதிரி தான் இருக்கு மூஞ்சி. இதில் இன்னொரு தடவை நீ தீ குளிக்கிறியா? மை டியர் டாக், யூ ஷட் அப் ப்ளீஸ். உலவும் தென்றல் காற்றினில. ஏய் வேண்டா, அவன் நகையை தொலைச்சிட்டேன்னு சொல்லி கவலையில் இருக்காங்க. நீங்கள் உழவுந்தண்டல் பாட்டா பாடுற, கொன்றுவேன். கம்னிரியா, இந்த நகையை யார் எடுத்திருப்பா, என்ன சமாச்சாரம்ன்றத பாட்டு பாடினே யோசிக்கிறேன். ஆமாம், நீ யாரை சந்தேகப்படுற லூஸ் மோகன்? எனக்கு அநேகமாக இந்த சாருகாசன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏண்டா, வேற ஆளே கிடைக்கலையா உனக்கு? இப்படியே குத்துனேன்னு வச்சுக்க, அழகாயிருவ, ஜாக்கிரதை. சாரிப்பா, உங்கள் வேலையை பாருங்க. ஐயா லூஸ் மோகா, கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? ஓஎஸ். பரதேசி பழே, நீ எல்லாம் ஒரு ஆளு. எதுக்கு என்னை அடிக்கிற? பரதேசி பழே, நீ செஞ்ச காரியத்துக்கு ஒன்று அடிக்காம கொஞ்சம் வாங்கலாக்கும். பதறாதீங்க உசலமணி, பாவம் செந்தில 10 பவுன் செயினை தொலைச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அவரதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க? இவன் செஞ்ச காரியத்தை நினைச்சா நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு சார். 10 பவுன் செயின் ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மூஞ்சியை பாரு. அட, கிடைக்கலன்னா தீ குளிச்சிருவேங்குதுப்பா இந்த நாய். அது வேற சொன்னானா? ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கிட்டு வாயா ஜனகராஜ், நம்மளே ஊற்றி கொளுத்திடுவோம். வேளாம்யா உசுல, நீ பேசாம இரு, என்ன நடந்துச்சுன்னு விசாரிப்போம். ஆமாம், இப்போ நீ நடந்தது சொல்லலைன்னு வச்சுக்க, ஜனகராஜ் அந்த அருவாமனை எடுத்துட்டு வா. கோச்சிக்காதீங்கண்ணே, முதல்ல அந்த நகையை இவன் எந்த கடையில் வாங்கினான்னு கேளுங்க. டி நகரில் தான்
ஏதோ ஒரு கடையில் வாங்கினேன், கடை பேர் மறந்துட்டேன். அம்பிகா ஜுவல்லர்ஸா இல்லை லலிதா ஜுவல்லர்ஸா இல்லை பாலு ஜுவல்லர்ஸா? ஏன்பா செந்தில், டி நகரில் 150 கடைக்கு மேலே இருக்கு. எந்த கடைன்னு நீ சொல்லுவ? அதில்ண்ணே கல்யாணி கவரிங்கோ அல்லது கோல்டன் ஈகிள் கவரிங்கோ, அந்த கடை பேர் மறந்துட்டேன். கவரிங் கடையில் தான் வாங்கினேன். கவரிங் கடையில் வாங்கினானாம்ல. ஏன்டா டே குப்பை துடி தலையா, எங்களெல்லாம் என்ன கிறுக்கு போய் கேள போய் நினச்சிக்கிட்டியாடா? அப்படின்னா தட் நகை வந்து த ரோல்டு கோல்டு நகை, ஓகே? அட ஆமையா, கோல்டுன்னு நினச்சி நான் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். அந்த அடகு கடையில் நான் பட்ட அவமானம் கொஞ்சமா நெஞ்சமா? அப்படின்னா அந்த செயினை நீ தான் திருடுனியா? அட திருட்டு நாயே, ஜனகராஜனா அந்த விளக்கமாத்த எடுத்துட்டு வாங்கன்னா அண்ணன் சத்தியமா இனிமே ஒரிஜினல் தங்க நகையை கூட நான் திருட மாட்டேன். விளக்கமாத்த மட்டும் கொண்டு வர சொல்லாதீங்கண்ணே. அறிவாளுக்கு கூட நான் பயப்பட மாட்டேன். விளக்க மாதிரினா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. விசு சார், இங்கே ரகுவரன் வந்து கல்யாணத்தை நடத்த விடாமல் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த வெட்டி பயலுக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்களே, வாங்க சார் முத. என்னது ரகுவரன் கலாட்டா பண்ணுறாரா? என்ன சார் ஒரே குழப்பமா இருக்குது? கல்யாணம்னாலே கலாட்டா? ஐயா ரகுவரன் என்னது? கார்த்திக் ரம்பா கல்யாணம் நடத்த விட மாட்டேன். மீறி தாலி கட்டினா அறுத்துட்டு போய் வித்துடுவேன். ரம்பா என்னத்தான் லவ் பண்ணுறான், கார்த்திகை லவ் பண்ணலை. என்னது? ரம்பா கார்த்திகை லவ் பண்ணல, உன்னைத்தான் லவ் பண்ணுறாளா? என்னையா சொல்கிற? உண்மையத்தான் சொல்கிறேன். ரம்பா ஐ லவ் யூன்னு சொன்னான். நோ, ரம்பா என்னத்தான் ஐ லவ் யூன்னு சொன்னான். ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலேன்னு கார்த்திக் பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. நீ போய் தானே சொல்கிற ரகுவரால், கிண்டல் தானே பண்ணுற ரகு. ஓங்கி மிதிச்சிடுவேன், போடா அந்த பக்கம். போடா கீடா என்ற ஏகவசனம் வேண்டாம், அவையடக்கத்துடன் கேட்டார். யோ கொஞ்ச நேரம் சும்மா இருக்குயா? கல்யாண வீட்டில் என்னடா சண்டை? கல்யாணத்தை நடத்த விடாமல் ரகுவரன் கலாட்டா பண்ணுறாருண்ணே. நான் இருக்கேன், தைரியமாக கல்யாணத்தை நடத்து. எவன் என்ன சொல்கிறான் நான் பார்த்துக்கிறேன். என் விஷயத்தில் யார் தலையிட்டான்னா சும்மா இருக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ. ஐயா இவன் 500 சொல்லுவான். போய் வேலையை பாருங்கய்யா. நம்ம பாட்ஷா வந்த உடனே சொல்லிடுவோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், வாங்க. விசு சார், அங்கே டி ராஜேந்தர் சமயக்கட்டுக்குள்ளே புகுந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. போய் என்னன்னு கேளுங்க. டேய், ஏன்டா தர மாட்ட? எதுக்குடா தர மாட்ட? நான் கேட்டதுக்கு அப்புறமும் நீ ஏன்டா வாங்கி தர மாட்ட? இதுதான்டா சமயக்கட்டு. நீ நிற்காத நடைய கட்டு, மெதுவடை 3 பார்சல் கட்டு. ஐயா, அவன் தலையில் முதல்ல நறுக்குன்னு கொட்டு. நீங்களா அண்ணே? நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சார். என்ன டேய், நான் கேட்டு தரமாட்டேன்னுட்டியா லூஸு? இன்னையோட நீ க்ளோஸு. விசு சார், இந்த அக்கிரமத்தை தாங்க முடியல. நானே கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், இந்த வந்து கோயம்புத்தூர் என்னன்னு கேளு. ஏன் சார், நீங்கள் பெரிய மனுஷன், நீங்களே இப்படி பண்ணலாமா? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் வடை. மழைக்கு வேணும் கொடை, என் ஆசைக்கு போடுறான் தடை. இவன் பல்ல முதல்ல ஒடை. யோ லூசு, இவர் எதை ஆசைப்பட்டாரு? நீ எதை தரமாட்டேன்னுங்கிற? அட, கல்யாண வீட்டில் வந்து பாயாசம் கேட்கலாம், பதங்கீர் கேட்கலாம், சோறு கேட்கலாம், வடை கேட்கலாம். யா, ஆனால் இந்த ஆள் என்ன கேட்குறான் தெரியுமோ? பட்டர் பிஸ்கட் கேட்குறான்ப்பா. எந்த கல்யாண வீட்டில் பட்டர் பிஸ்கட் தரான் சொல்லு பார்ப்பான். டேய், இது ரம்பா கல்யாணம், பட்டர் பிஸ்கட் குர்ரா மத்தியானம். டி ராஜேந்தர் சொல்கிறதுலையும் நியாயம் இருக்கத்தானே செய்யுது. எந்த கல்யாணத்தில் கறிக்குழம்பு ஊற்றுறான்னு கேட்டதுக்கு நீ தானே ரம்பா கல்யாணத்தில் இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னேன். மாட்டினுட்டியா ஜாலி? பூரணத்துக்கு சேட்டையை பற்றியோ கம்னிடுவோன்னு அப்படியே வச்சுக்கிறேன். டிஆர் அண்ணா, சாப்பிட்ற நேரத்தில் எதுக்கு பட்டர் பிஸ்கட்டு?
அழகாக உட்காந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்னு சாப்பிட்றத விட்டு பட்டர் பிஸ்கட் வேணும்னா எப்படி? நீங்கள் சாப்பிட்டு முடிங்க, அதுக்குள்ளே வெளியே போய் கடையில் பட்டர் பிஸ்கட் வாங்கிட்டு வரேன். ஓகே? ஏண்டா என்னை பட்டர் பிஸ்கட் வாங்க கூட காசு இல்லாதவன்னு நினச்சிக்கிட்டியா? அப்படியெல்லாம் இல்லைண்ணே, மேட்ரு குளிருக்கு போடணும் சொட்டு. என்கிட்டே அடுக்க முடியா? பாஞ்சிரு வேண்டா புளியா? தெரியாம கேட்டுட்டேன், என்னைய மன்னிச்சிடுங்கண்ணே. டி ராஜேந்தர் சார், இந்த நேரத்தில் உங்களுக்கு எதுக்கு பட்டர் பிஸ்கட்டு? அத்தை என்னாண்ட கேளு, நான் சொல்கிறேன். சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு பட்டர் பிஸ்கட் வேணுமா? யாராவது சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு பட்டர் பிஸ்கட் கேட்பாங்களோ? நான் ஒரு வித்தியாசமான ஆளு, எனக்கு அது அத்தியாவசியமான பொருள். திங்கணும்னு நினைக்கிறது என் இஷ்டம். வாங்கி கொடுத்தா உனக்கு என்னடா நஷ்டம்? ரொம்ப கஷ்டம். சும்மா இரியா லூசு. டி ராஜேந்தர் சார், நான் பட்டர் பிஸ்கட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் சாம்பார் ஊற்றி முதல்ல சாப்பிடுங்க. லூசு, இவருக்கு சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்று. என்னது சாம்பாரா? ஏன் என்னாச்சு? எல்லா சாம்பாரையும் ஜெமினி கணேசன் குச்சிட்டு போயிட்டாரியா, நான் என்ன பண்ணுறது? டி ராஜேந்தர் சார், எனக்காக நீங்கள் பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு ஒரு உதவி பண்ணணும். கல்யாணம் முடிஞ்சதும் என் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிடணும். ஓகே? அப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் வாங்கி தர்றேன். ப்ளீஸ் இப்போ அப்படி வந்து உட்காருங்க. வாங்க முதல்ல. ஓகே சார், நீங்கள் சொல்கிறதால போகிறேன். மொய்யெழுது 5 ரூபா தாரேன். ரொம்ப முக்கியம், வாங்க. விசு சார், கல்யாணத்துக்கு ரஜினி சார் வந்திருக்காரு, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ணா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா, சூப்பர் ஸ்டார் ஐயா, வணக்கம் ஐயா. சார் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததில். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அது என்னென்ன எல்லாருக்கும் வணக்கம் 5 சொல்கிறீங்க? நான் 5 தடவை எல்லாருக்கும் வணக்கம் சொன்னால் 500 பேருக்கு சொன்ன மாதிரி. இங்கே 1000 பேர் வந்திருப்பாங்க போல இருக்க. இன்னொரு 5 சொல்லட்டா? வேணாம்ண்ணே, நீங்கள் உள்ள வாங்க. ஆயியே அப் அந்தர் ஆயியே. என்ன லூசு, சமையல் அப்படி நடக்குது? பஹூத் மஜாயே. அது என்ன ஹிந்தியா? हाँ जी, हिंदी प्रचार சபாலே பட்டாக ஹிந்தி கிளாஸில் சேர்ந்தாக, அதனால ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. துஜே கேள்வியே தில்கானியா துல்வானியா ஏஜென்சிஸ். போடா அந்த பக்கம் லூசு. தமிழ்ல முதல்ல ஒழுங்கா பேசு. உள்ளே போ. அண்ணே, இந்த ரகுவரன் பைய தொல்லை தாங்க முடியலண்ணே. கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்கிறான். நான் வந்துட்டேன்ல, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த கல்யாணத்துக்கு ஏண்டா பொறுப்பேற்றுக்கிட்டோம்ட்டு எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது ரஜினி சார். ஆக்சிஜன் 500 சாப்பிடுங்க. ஜோக்கா விடுங்க. ரகுவரன் பயங்கரமான ஆளு சார், சொன்னதை எப்படியாவது செஞ்சிருவான். பார்த்துக்குங்க, கூட்டி கழிச்சு பாருங்க, எல்லாம் சரியாக வரும். ஓகே 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 ஓகே. கார்த்திக் ரம்பா, நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் நல்லா இருக்கணும். உங்கள் கல்யாணத்தை நிறுத்த யாராவது நினச்சா சும்மா தர மேலே கால் போடாமல் சுற்றி அடிப்பேன். காட் பிளஸ் யூ. நான் ஒரு தடவை வாழ்த்துனா 100 தடவை வாழ்த்துன மாதிரி. ரஜினி சார், யார் சாருகாசனா? சௌக்கியமோ? நான் நல்லா இருக்கேன். மாடியில் 3வது ரூமில் ரகுவரன், இந்தியன் தாத்தா, நம்பியார், இவங்க 3 பேரும் இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலாம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாடையில் குசுன்னு பேசுகிறாங்க. வாட் குசுன்னு பேசுகிறாங்களா? ஆமாம், 3 பேருக்கும் வாய்வு தொல்லையாக இருக்கும். யூ சேர்த்து சொல்லு. சார், நம்ம உடனே போய் தடுத்து நிறுத்தலைன்னா நாரிடும். அட இந்த வயசில் போய் ஒட்டி கேட்டுட்டு அலையிற? ரஜினி சார், வாங்க நம்ம போய் என்னன்னு கேட்டு வந்துடுவோம். விசு சார், நீங்கள் போய் தடுத்து நிறுத்துங்க. முடியலைன்னா கிளைமேக்ஸில் நான் வரேன். ஓகே? ஓகே சார். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். இந்தியன் தாத்தா, நீங்கள் தான் உதவி செய்யணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ரகுவரா, இந்தியன் தாத்தாவை சாதாரணமாக நினைக்காது. அவர் இருக்க வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. அவர் என்கிட்ட சொன்ன ஐடியாவை என் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். அது பிரகாரம் செஞ்சா
சுலபமாக கல்யாணத்தை நிறுத்திடலாம். இந்தியன் ஒவ்வொரு இந்தியனும் ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேற கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணவும் விட மாட்டேன். ஏற்கனவே கல்யாணம் ஆன கார்த்திக் ரம்பாவை கழுத்தில் தாலி கட்ட விட மாட்டேன். கட்டு நான் குத்துவேன். ஏன் தாத்தா, ஒரு நல்ல காரியத்தை நடத்த விடாம பிளான் பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. விசு, யூ ப்ளீஸ் கெட் அவுட். என்னையவே கெட் அவுட்டுன்றீங்களா? இந்த கல்யாணத்தை நடத்துறதே நான் தான். என்னையவே கெட் அவுட்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இந்தியன். அப்ப நாங்கெல்லாம் அமெரிக்காக்காரனா? அதுதானே விசு சார். ஐயோ, இடுப்புல இருந்து பெல்ட்டை கலட்டுற மாதிரி தெரியுது. இவர் நரம்படி ஆசாமி. வாங்க போயிடலாம். நீங்க தாராளமா பேசுங்க இந்தியன் தாத்தா. டேக் யுவர் ஓன் டைம். டன் 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 டன். வாயா போயிடலாம். விசு சார், கல்யாண மண்டபத்து வாசல்ல ஆட்டோ டிரைவர் கூட பிரபுவும் பிரகாஷ்ராஜும் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. காலங்காத்தால இருந்து கலாட்டா தொல்லை, ஒரே கஷ்டமா இருக்கே. என்னையா தகராறுங்க? ஏன் சார், மினிமம் 7 ரூபாய் போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கேட்குறது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. சார், பெட்ரோல் விலை ஏறி போச்சு சார். மீட்டருக்கு மேலே 3 ரூபா தானே கேட்குறேன், கொடுத்தா என்ன? பண்ணாடா மீட்டருக்கு மேலே 1 பைசா கூட தரமாட்டேன். என்ன செய்யணுமோ என்ன செய்யணுமோ செஞ்சு. ஐ டோன்ட் கேர். சரியான சாவுக்கு ராவுக்கே இருக்கேன் போல இருக்கே. என்ன சொன்ன இப்போ என்ன சொன்ன? ஆனால் பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னு சொன்னேன் சார். அதுக்கு முன்னால் என்ன சார்? அதுக்கு முன்னால் அட மீட்டருக்கு மேலே ஒரு 3 ரூபா போட்டு கொடுங்கன்னு சொன்னேன் சார். அதுக்கு நடுவில் என்ன சொன்னேன்? அதுக்கு நடுவில் என்ன பிரகாஷ் சார், என்ன பிரபு சார், என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்கள் காரங்க ஏன் ஆட்டோவில் வர்றீங்க? அது ஒரு பெரிய கதை சார், அது அப்புறம் சொல்கிறேன். பிரகாஷ்ராஜ், வாப்பா உள்ளே போகலாம். சார், ஆட்டோவுக்கு காசு? விசு சார், மீட்டருக்கு மேலே ஒரு 5 ரூபா போட்டு காசு கொடுங்க. வாயா உள்ளே போகலாம். என்னையா ஜனகராஜ், நம்மளை காசு கொடுக்க சொல்கிறாங்க? கார்த்திக் காசு தானே, யார் கொடுத்தா என்ன? மீட்டருக்கு எவ்வளோப்பா ஆச்சு? ஆட்டோ டிரைவரு என்ன ஒரு 30 ரூபா ஆகுது. ஒரு 55 ரூபா விசு சார் கொடுங்க. அதுலேயும் கமிஷனா? சும்மாரியாயோ. விசு சார், அங்கே பாருங்க, சார்லி எப்படி வரான்னு பாருங்க. ஏன்பா சார்லி, என்னப்பா இது அநியாயம்? உனக்கு இது நல்லா இருக்கா? எந்த கல்யாணத்துலையும் எந்த பெரிய மனுஷனும் இப்படி வந்ததே இல்லையாடா. நீ இப்படி டவுசரை மட்டும் போட்டு வந்து நிற்கிறியா சார்லி? நான் என்னையா பண்ணுறது? எல்லாம் என் தளபதி இப்படி வரணும்னு இருக்கு. ஏய்யா, உங்கள் வீட்டில் ஒரு வேஷ்டி கூடவா இல்லை? கல்யாணத்துக்கு யாராவது இப்படி வருவாங்களா? என்ன சார்லி? அட வயிற்றுச்சலை கிளப்பாதீங்க சார். நான் வர்றப்ப பட்டு சட்டை போட்டு தான் வந்தேன். அதை எங்கேயா திடீர்னு காணா போச்சா? அட ஆமையா, குளிக்காமல் வந்துட்டேன். முதுகெல்லாம் அடிச்சிச்சு. கல்யாண மண்டபத்திலே குளிச்சலான்ட்டு பாத்ரூம்குள்ளே போய் பட்டு சட்டையை கலர்த்தி போட்டு குளித்தேன். திரும்பி பார்த்தா பட்டு சட்டைங்கண்ணா. நல்ல வேலை டவுசரை போட்டு குளித்தேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? கல்யாணத்துக்கு வந்த 10 பொம்பளைங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்கும். யோ ஜனகராஜ், ஒரு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்தா ஆள் அனுப்புயா. வெட்டி பேச்சு பேசாத. விசு சார், உங்களை பார்க்கறதுக்காக தியாகராஜ பகதூர் ரொம்ப கோபமாக வர்றாரு. ஐயோ, உயிரோடு இருக்கிற ஆளுங்க வந்தாலே நம்மளால் சமாளிக்க முடியாது. இதில் செத்துப்போன ஆளுகள்லாம் வேறு வர்றாங்களா? யோ ஜனகராஜ், எம்கே தியாகராஜ பகதூர் வர்றாரா? நான் இல்லைன்னு சொல்லி எப்படியாவது சமாளியா. நம்மளால் தாங்க முடியாது அவரை. யூ டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். வடிவேலு, கமான், எம்கேடியை நம்ம போய் சந்திப்போம். எம்கே தியாகராஜ பகதூர் தான் வந்திருக்காங்களா? எங்கேயா இருக்காங்க? அந்த வந்துக்கிட்டு இருக்காரு, வாப்பா. ஐயா வணக்கம் ஐயா. ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லா இருந்து தொலைடா. நல்லா ஆசீர்வாதம் பண்றீங்களேயா. என்ன விஷயம்யா இவ்வளோ கோவமா வரீங்களேயா? சொல்லுங்கய்யா. ஆள் துரும்பா இருக்கேன்னு பார்க்காதீங்கய்யா. இரும்புயா, அம்பிட்டும் இரும்புயா. நான் விசுவிடம் தான் கூறுவேன். விசு எங்கே? விசு சார் இஸ் வெரி பிஸி மேன். யூ டெல் மீ, ஐ சால்வ் த மேட்டர். அப்படி என்றால் என்ன? ஐயா, இன்னைக்கு சனியை என்னைய பார்க்குதுன்னு நினைக்கிறேன். ஐயா எம்கேடி ஐயா, என்ன விஷயம்யா? நான் மதுரையிலிருந்து சென்னைக்கு கேபி டிராவல்ஸில் பஸ்ஸில் ஏறினேன். பஸ்ஸில் ஏறும்போது என் நண்பர்கள் எல்லோரும் என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன கிளைமேக்ஸ் என்ன? இரியா, நானே வைத்தறிச்சலில் இருக்கிறேன். ஐயையோ, என்னய்யா விஷயம்? நான் பஸ்ஸில் வரும்பொழுது என் முக்கியமான பொருளை பின் சீட்டில் உள்ளவன் கவனித்து கொண்டே வந்தான். நான் பாதுகாப்பாக வைத்திருந்தேன் ஐயா.
அது என்ன முக்கியமான பொருள்? சொல்கிறேன் ஐயா. ஐயோ கிளைமேக்ஸ் ஐயா. அவசரப்படாதே. சென்னையில் டி நகரில் வந்து இறங்கினேன். யோ மெட்ராஸ்னா டி நகரில் தான் வந்து இறக்கி விடுவான், பின் அமெரிக்காலையா போய் இறக்கி விடுவான்? கிளைமேக்ஸ் என்ன? இடையில் நடந்ததை கூற மறந்து விட்டேனே. நான் திருச்சியில் இறங்கி 1 டம்ளர் தண்ணீர் பால் சூடாக குடித்தேன். ஐயோ முருகா, என் உயிரை எடுக்கிறாரே. என்னய்யா நடந்துச்சு? அதைத்தானே கூறுகிறேன், புரியவில்லையா? முதலிருந்து கூறுகிறேன். நான் கேபியில் மதுரையில் ஏறினேன். ஐயா வடி, ஐயோ சும்மா இருங்க ஐயா. ஐயா நீங்கள் முதலிருந்து சொல்ல வேணாம் ஐயா. இப்போ வந்து மெட்ராஸில் இறங்கிட்டீங்க, அப்புறம் என்னையா நடந்துச்சு? காலம் காலமாக நான் விரும்பிய பொருள் துளைந்து விட்டது. முருகா, அது என்ன பொருள்? திண்டுக்கல் அங்குவிலாஸ் பன்னீர் புகையிலை பொட்டலம் ஐயா. பன்னீர் புகையிலை. ஐயோ அங்கு விலாஸ் பன்னீர் போயலன்னு முதவே சொல்லியிருந்தா ஒரு 1000 ரூபாய்க்கு கண்ணா மாமாட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருப்பேனே. என்னை 1 மணி நேரமாக போட்டு கொன்னுட்டேயா பெருசு. நான் வாங்கித்தரேன், நீ முதல்ல உள்ளே போயா. நன்றி மகனே. உனக்காக ஒரு பாடல் பாடவா? பாட்டா? ஐயோ விசு சார், அங்கே பாருங்க, ஏகப்பட்ட நாய்களாக வருது. கல்யாணத்துக்கு மனுஷனுக்கு தானே பத்திரிக்கை வச்சிங்க, நாய்க்கா வச்சிங்க? யோ குழப்பாமல் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இந்த நாய்க்குட்டிலாம் எந்த நாய்க்குட்டி? அநேகமாக இந்த நாய்களெல்லாம் ரம்பா நாய்களோட சொந்தக்கார நாய்களாக இருக்கும். ஓகே, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர் விஜயகாந்த். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சட்டையில் எழுதியிருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு படிக்க தெரியுமா? ஏன் எங்களெல்லாம் படிப்பறிவு இல்லாதவன் நினச்சிட்டியா? ஓகே, போலீஸ் எல்லா இடத்துலையும் தேடுங்க, ஒரு இடம் கூட பாக்கி வைக்காதீங்க. கோ ஹெட். இன்ஸ்பெக்டர் சார், விசு சார் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். நீ என்ன ரெக்கமெண்டேஷனா? போய் அந்த பக்கம். ஜனகராஜ், நீ உடனே டிஜிபிக்கு ஃபோன் போடு. விசு சார், ஐம் சாரி, அவசரப்படாதீங்க. கல்யாண மண்டபத்தில் பாமா. கல்யாணம்னா பாமா ருக்மணி எல்லாரும் வரத்தானே செய்வாங்க. யோ பாம்யா. என்னது பாமா? இல்லை பாம். தெரியும், சும்மாரு. இன்ஸ்பெக்டர் சார், இது வெறும் பொருளி தான், இதை நம்பாதீங்க. விசு சார், எல்லாரும் 1 நிமிஷத்தில் ஓடிட்டாங்க. அங்கே பாருங்க, கூட்டமே பறந்து ஓடிக்கிட்டு இருக்கு. யாரும் போகாதீங்க, எல்லாரும் இந்த இடத்துல. ஐயோ ரகவரன் தான் சார் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்ட பார்த்தீங்களா? ஐயோ ராஷ்கள். சட்டத்தோட கண்ணில் மண்ணத்து விட்டு அந்த சட்டத்தோட ஓட வழியாக தப்பிக்கணும்னு நினச்சா அது ஏன்ட்ட நடக்காது. ரகுவரன், நான் உங்களை கைது பண்ணுறேன். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? கல்யாண மண்டபத்தில் பாம் இருக்குன்னு ஃபோனில் சொன்னது இந்தியன் தாத்தா. இப்போ இந்தியன் தாத்தா எங்கே இருக்காரு? அவர் அம்பை ஷண்மி வேஷம் போட்டு தப்பிச்சு போயிட்டாரு. ஆமாம், ரம்பா எங்க? எனது ரம்பா எங்கவா? மரியாதையை சொல்ல, அவளை எங்கே கடத்திட்டு போயிருக்க? விசு சார், ரம்பா கல்யாணம் நின்றுச்சு. என்னையா சொல்கிற? ஆமாம் சார், ரம்பா ஷாருக் கான் கூட நடிக்க பாம்பே ஓடிடுச்சு. இந்தாங்க, அதுவே எழுதி கொடுத்த லெட்ரு. விசு சார், அந்த லெட்டரை வாங்கி பாருங்க, என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். என்னையா அது? அன்புள்ள கார்த்திக்குன்னு போட்டு நாமும் போட்டிருக்கு. ஐயோ, என்ன சார் இது? பிடிஓ பின்பக்கம் பார்க்குன்னு எழுதியிருக்கு. 7 குண்டல வாடா. என்னடா அது? பின்பக்கம் பாருங்க. ஐயோ, தெலுங்கில் எழுதியிருக்கு. எனக்கு தெலுங்கு நல்லா தெரியும், அதை படித்து காட்டினா உங்களுக்கு புரியும். ரொம்ப சந்தோஷம். இதை நீங்களே படித்து காட்டுங்க சார். எனக்கு எதுக்கியா மேரேஜ்? என்னைக்கு நான் ஒரு டீனேஜ். கல்யாணம் பண்ணா போயிடும் இமேஜ். வாழ்க்கையே ஒரு ட்ராமா ஸ்டேஜ். ஐயோ, பொம்பளை குரல்ல டி ராஜேந்தர் படித்து காட்டுறாரு. இது ரம்பா சொல்லுச்சா இல்லை டிஆர் சொன்னாரா அது எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வளவும் உண்மை சார். அவங்க போய் வேலையை பாருங்க. வாங்க போகலாம். என் இனிய எல்லா மொழி மக்களே, வாங்க பாரதிராஜா அண்ணே. எல்லாரும் போயிட்டாங்க. ரம்பா எங்கப்பா? பாம்பேக்கு ஓடி போயிடுச்சு. நீங்கள் போயிட்டு வாங்க முதல்ல. விசு சார், அங்கே பாருங்க, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்துக்கிட்டு இருக்காரு. அண்ணா வணக்கண்ணா. வாங்க 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 வாங்க. ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புக்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரம்பாவையும் கார்த்திகையும் நான் மனசால ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காகத்தான் ஆக்சுவலாக வந்தேன். ஆனால் என் ஃபோட்டோவுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு கார்த்திகோட ஒய்ஃபு ஓன்னு அழுதை பார்த்து என் மனசு தாங்கலை. தாய்க்குளத்துக்கு ஒரு சோதனை நான் சும்மா விட்டுவேனா? அதனால தான் அந்த தாய்க்குளத்தோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக இங்கே நான் வந்திருக்கேன். பாம் வச்சுருக்குன்னு பொய் சொன்னதுக்கு காரணமே நான் தான். நல்லதுக்கு பொய் சொல்லலாம் இல்லையா? அதனால தான்
நான் இப்போ சொல்கிறேன், எல்லாம் கவனமாக கேட்டுக்குங்க. அவங்கவுங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட எந்த பொண்ணையும் பார்க்காம ஒரே பொண்டாட்டி ஒரே குழந்தையோட சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா நாமம் வாழ்க. இதுவரை இந்த கேசட்டை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை சொல்லி பிரியா விடைபெறுவது உங்கள் அன்பு பலகுரல் கலைஞர் உங்கள் மூர்த்தி.